இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से हम सब बधाई करते हैं। கடந்த நாட்கள் எல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தினார். पिछले दिनों में परमेश्वर ने हमें संभालते अभी तक लेकर आए हैं। இந்த வாரத்திலும் இந்த காணொளி மூலமாய் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். और इस हफ्ते में भी इस वीडियो के द्वारा आप सभी से बात करने के लिए परमेश्वर ने एक मौका दिया, उसके लिए परमेश्वर का मैं स्तुति करता हूँ। हम सभी प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய விலை மதிக்க முடியாத அன்புக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके बहुमूल्य प्रेम के लिए हम धन्य करते हैं। காலையிலே ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாக அருமையான சபை மக்கள் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். परमेश्वर इस सुबह के इस रविवार के दिन इस वीडियो के द्वारा आपके बच्चों से मिलने के लिए परमेश्वर ने हमें एक मौका दिया, उसके लिए हम धन्यवाद देते हैं। ஆண்டவரே இந்த பயங்கரமான அந்த லாக்டவுன் நாளிலும் ஆண்டவரே சரியான வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस खतरनाक इस लॉकडाउन में भी लोगों के कितने सारे बच्चों को काम काज नहीं है, लेकिन फिर भी उन्हें अच्छी तरह से आप चला के लेकर आ रहे हो, उसके लिए धन्यवाद देते हैं। प्यारे से आपके बच्चों को आपके हाथों में अर्पण करते हैं। अब तक आप संभालते आए हो, आगे भी उन्हें संभालते लेकर जाइए। सुबह की आराधना को आपके पवित्र हाथों में अर्पण करते हैं। हमारे साथ आप बात कीजिए, हमारे आराधना को स्वीकार कीजिए। आत्मा जी आप क्रिया कीजिए। सारे रुकावटों को यीशु के नाम से पूरी तरह से तोड़ दीजिएगा। यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, आमीन। நாம் பாடலுக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அதுக்கு மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அவர் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். இந்த காலையிலும் சுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மையும் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே, என் உடல், என்னுடைய சரீரம் எல்லாம் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, மத்தியிலே நீ வாசம் பண்ணுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அம்மே, என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வம் எல்லாம் இனி வெறுமை
ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான், என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். ஆமென். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புரிந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார். நித்திய காலம் எல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவராயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவராயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன்.
உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்கள். உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தைக்கோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தைக்கோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். ஆமென். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியார். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கோடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, ஆமென். அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும். ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே ஆமென். உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. மெல்ல संगीतத்தை मारी मारी वासिको। हम सभी एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे। संगीतम 8आम संगीतத்தை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம்। भजन संगीता 8वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे। எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது। உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர்। तूने अपने भैरियों के कारण बच्चों और दूध पियों के द्वारा सामर्थ्य की नींव डाली है, ताकि तू शत्रु और पलटा लेने वालों को रोके।
உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது तो फिर मनुष्य क्या है कि तू उसका स्मरण रखे और आदमी क्या है कि तू उसकी सुधि ले। நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். तूने उसे अपने हाथों के कार्यों पर प्रभुता दी है, तूने उसके पांव तले सब कुछ कर दिया है। ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் आकाश के पक्षी और समुद्र की मछलियां और जितने जीव जंतु समुद्र के चलते फिरते हैं। சேர்ந்து வாசிப்போம். எங்கள் हे यहोवा, ஆண்டவராகிய हे கர்த்தாவே, हमारे प्रभु, உம்முடைய तेरा நாமம் नाम सारी எங்கும் पृथ्वी पर क्या எவ்வளவு ही மேன்மை प्रतापमय है। உள்ளதாக இருக்கிறது என்பதை हालेलुया। ஆமென். நாம் யாவரும் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். हम सभी अपने आंखें बंद करके परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना करेंगे। ஆண்டவருடைய நாமத்தை மேன்மையாக உயர்த்துவதை இந்த சங்கீதக்காரன் எடுத்துக்கொள்கிறார். परमेश्वर के नाम को कितने ही प्रतापमय से वो उन्नति स्थान देता है, हम यहाँ पर देख सकते हैं। ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்தை வித்தியாசமாய் எடுத்துக்கொண்டார்கள். हर एक लोग जो है वो परमेश्वर के नाम को एक अलग तरीके से लेकर गए। சாமுவேல், மோசே போன்றவர்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். और सामुएल और मूसा जैसे लोग जो है वो परमेश्वर के नाम को पकड़कर उनकी ओर देखकर उन्होंने प्रार्थना சாலமோன் किया। ஞானி அவன் சொல்லும் பொழுது உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்கிறார். और जैसे सुलेमान ज्ञानी कहते हैं कि तुम्हारा नाम जो है वो एक सुगंधित तेल की तरह है करके कहता है। அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய யோவானும் ஆண்டவருடைய நாமத்தை ஒரு வல்லமை செய்யக்கூடிய நாமம் என்று அவர்கள் அந்த நாமத்தை உயர்த்தி பிடித்தார்கள். प्रेरित पत्रस और प्रेरित योना जो है परमेश्वर का नाम सामर्थ्य भरा है करके उन्होंने एक महिमा देकर उनका இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு அவன் துதிக்கிறான். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. और यहाँ पर संगीतकार दाऊद जो है वो परमेश्वर के नाम को पकड़कर वो कहता है कि प्रभु तेरा नाम सारी पृथ्वी पर क्या ही प्रतापमय है। பைபிள் சொல்கிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். और पवित्र शास्त्र कहता है जो भी उसका वैभव करता है परमेश्वर का नाम का ही वो वैभव இந்த करता है। காலையில கர்த்தருடைய நாமத்தை இந்த நாட்களிலே நாம் மகிமைப்படுத்துவோம். इन दिनों में इस सुबह के समय पे परमेश्वर के नाम को ही हम महिमा करेंगे। இயேசு என்கிறதான நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கள் யாவும் முழங்கத்தக்கதாய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கிறது. यीशु का नाम जो है आकाश और पृथ्वी पर भी सारे लोग जो है वो अपने घुटने टिका कर धन्य करे करके सबसे नाम बड़ा नाम प्रभु का नाम அந்த है। ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக நம்மை ஒரு முறை கூட தாழ்த்துவோம். और उसी खुदा का नाम के सामने हम एक और बार अपने आप को अर्पण करेंगे। ஆண்டவரே, நான் அடிமை ராஜா, परमेश्वर मैं आपका गुलाम हूँ, என்னை நீர் ஆட்கொள்ளும். मैं आपका दास हूँ, मुझे आप स्वीकार कर लीजिए, ग्रहण कर அந்த लीजिए। நாமத்துக்கு உரியவராய் இருக்கிற இயேசுவுக்கு முன்பாக முற்றிலுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களில் நீர் வாசம் பண்ணு. और उसी नाम के जो परमेश्वर आप योग्य है, आपके हाथों में पूरी तरह से मैं समर्पण करता हूँ, मुझे भी आप स्वीकार कर लीजिए। நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த பாடலை நாம் பாடுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்றே. हम सभी परमेश्वर की ओर देखकर इस गीत को गाएंगे। ஜெப நிலைமையோடு கூட பாடுவோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும்.
சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். ஆமென். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆட்கொள்ளும். ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। பரலோகத்தின் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, हमारे इस स्वर्गीय जीवित पर अच्छे खुदा, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस सुबह के समय के लिए हम आपको स्तुति करते हैं। உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். हम आपके नाम का प्रतापना करते அந்த हैं। இயேசு என்கிற வல்லமை நிறைந்த அந்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். वो यीशु जो सामर्थ्य भरा नाम है उसके लिए हम धन्यवाद அந்த देते हैं। நாமத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஐயா உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. परमेश्वर, इस नाम के द्वारा आपको हम समझने के लिए அந்த आपने நாமத்தை हमें பற்றி सहायता கொண்டு किया। இந்த காலையில உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். उस नाम को पकड़कर हम इस सुबह के समय पर आपके सामने அந்த खड़े हैं। நாமம் எங்களுக்கு தைரியத்தை இந்த காலையில தருவதற்காக ஸ்தோத்திரம். वो नाम हमें धीरज देने के लिए धन्यवाद அந்த देते हैं। நாமம் எங்களை பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக वही ஸ்தோத்திரம். नाम जो हमें बल और सामर्थ्य दे रहा है அந்த उसके लिए இயேசுங்கிற धन्यवाद देते हैं। நாமம் ஆண்டவரே இந்த காலையில எங்களுடைய நாவிலே ஆண்டவர் உச்சரிக்கும்படியாய் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். वो यीशु करके नाम जो हमारे जीभ से हमें बोलने के लिए आपने सहायता किया उसके लिए இந்த धन्यवाद காலையில देते हैं। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर, इस सुबह पर आपका नाम का महिमा எங்களை हो। விசாரிக்கிற தேவன், हमें पूछताछ करने वाले எங்களை ஒரு परमेश्वर, பொருட்டாக எண்ணுகிற தேவன், हमें एक योग्य बनाने वाले எங்களை துடைத்து परमेश्वर, போடுகிற கந்தையாக தூக்கி எறியாமல் எங்களையும் ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவரே தெய்வத்துக்காக அந்த இயேசுங்கிற நாமத்திற்காக ஸ்தோத்திரம். हमें एक तुच्छ मानने वाले एक चीज नहीं, लेकिन वो यीशु नाम के लिए हमें योग्य बनाया है, वो पुकारने के लिए उसके இந்த धन्यवाद காலையில देते हैं। எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. परमेश्वर, इस सुबह के समय पर हम இந்த अपने आप को ஆராதனையில் नम्र எங்களோடு करते हैं। நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात कीजिए உங்களுடைய इस आराधना வார்த்தைகள் में। ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். आपके जो भी वचन है वो हमारे जीवन में पूरा ஆண்டவருடைய होना நாமம் है। மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम का महिमा हो। என்ன பேச வேண்டும் என்பது உமக்கு தெரியும். हमें क्या बात करना है आप जानते நீங்க हो। பேசுங்க. हमारे साथ आप बात வசனங்களை कीजिए। விளங்கிக் கொள்ளக்கூடிய அர்த்தங்களை எங்களுக்கு உருவாக்கி தாங்க. वचन को समझ कर लेने के लिए वो अर्थ हमें அது கேட்கும் समझाइएगा। பொழுது எங்களுடைய உள்ளத்தில் அது ஊடுருவி பாயட்டும். वो हम सुनने से हमारे हृदय में वो அது गहराई में வெறுமையாய் पहुंचना है। வராமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கட்டும். वो खाली नहीं जाना है, लेकिन जिसके लिए भेजा गया है वो पूरा இந்த होना है। வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற யார் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை தொடுங்க, ஆசீர்வதி. इस हफ्ते में जो भी अपना शादी का सालगिरह और जो भी अपना जन्मदिन मना रहे हैं उन बच्चों को आप இந்த आशीष कीजिए। இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு. इस पूरे हफ्ते पर उनका प्रशंसा, आपका प्रशंसा उन पर எல்லா रहना है। மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்தி सारे महिमा आदर स्तुति केवल परमेश्वर இயேசு आप ही को देते கிறிஸ்துவின் हैं। நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमीन। தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். परमेश्वर के वचन की ओर हम लौटेंगे। இந்த காலையிலே इस सुबह के समय पर ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்யும். आत्मा
जी का जो जो पूरा 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 है वो आपके जीवन में सच होगा। இந்த காலையிலே நமக்கு தேவை ஆவியானுடைய நிறைவு. इस सुबह के समय पर हमें जो जरूरत है वो आत्मा जी के அதை एक குறித்து நான் இந்த पूरापन। காலையில் உங்களோடு நான் பேச நினைக்கிறேன். इसके बारे में मैं आज आपसे बात करने 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरा इतिहास का पुस्तक 32वां अध्याय 30 वचन को हम पढ़ेंगे। எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. एजेकिया ने अपने सब कामों में कृतार्थ होता था। எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. एजेकिया अपने सब कामों में कृतार्थ होता था। நம்முடைய வாழ்க்கையிலேயும் கடந்த நாட்களிலே இதே போன்ற வசனங்களோடு கூட நான் உங்களோடு பேசினேன். और पिछले दिनों में मैंने इस ऐसे वचनों के द्वारा मैंने आपसे बात किया। ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இன்னும் வாய்க்கல. ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். लेकिन फिर भी मेरे जीवन में अभी तक वो पूरापन नहीं आया है। अभी भी मैं प्रार्थना करते आया हूँ। எல்லாம் தூரத்துல தான் இருக்குது. सब कुछ दूर ही है இன்னும் கூட பக்கத்துல வரதில்ல. और अभी तक नजदीक नहीं आया है என்கிற ஒரு கவலை பாரம் இந்த காலையில இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய உள்ளத்திலே கேள்வியாக எழும்பலாம். ऐसा एक बोझ एक दुख आपके जीवन में भी एक प्रश्न चिन्ह बनकर आया रहेगा। ஆனால் உலக மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. लेकिन संसार के सारे लोगों में ये हो रहा இப்படி है। நினைக்கும் பொழுது அந்த கேள்வி நிச்சயமாய் நமக்கு வரும். இதை குறித்து நான் பேசி இருக்கிறேன். और ऐसे सोचते समय ये प्रश्न चिन्ह हमारे अंदर भी आएगा और मैं इसके बारे में आपसे बात भी कर चुका हूँ। ஏன் உலக மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது? क्यों संसार के लोगों के जीवन में सब कुछ होता அவர்கள் है? தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? उन लोग अपने जीवन में अपने कार्यों को समाप्त सब कुछ करने के लिए அதை उनके கற்றுக்கொண்டு लिए क्या அதை करते போல हैं? செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த காலையில பேசுனேன். और उसी को सीखकर हमें उसी तरह चलना है करके मैं अभी नहीं ஆனால் बात करने आया அவர்களுக்கு हूं। ஏன் வாய்க்கிறது என்பதை முதலாவது நான் விளங்கிக் கொள்ளணும். लेकिन उनको वो क्यों हो रहा है करके हमें पहले समझ कर लेना है। நீதிமொழிகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் नीति वचन का पुस्तक 17वां अध्याय 8ஆம் வசனத்திலே 8वां वचन में பரிதானம் வாங்குறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்கும். அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். देने वाले के हाथ में घुस मोह लेने वाले मणि का काम देता है। जिधर ऐसा पुरुष फिरता उधर ही उसका काम सफल होता है। பரிதானம் வாங்குறவர்களின் பார்வைக்கு அது அந்த பரிதானம் ஒரு ரத்தினம் போல் இருக்குமா? और जो उनके एक तोहफा लेते हैं वो उनके लिए एक बहुमूल्य एक मणि की तरह रहता है। பரிதானம் என்று சொல்லும் பொழுது லஞ்சத்தை குறித்து இங்க ஆவியானவர் எழுதுறார். और इसका मतलब जो यहाँ पर कहा गया है देने वाले के हाथ मतलब லஞ்சம் கொடுப்பது वो उनको ऐसे गलत तरीके से उन्हें ब्राइब देता है, पैसा देता है வேலைக்காக, उसके काम पूरा होने के, படிப்புக்காக, उनके पढ़ाई के लिए, இல்லாவிட்டால் தங்களுடைய நிலம் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவதற்காக அதிகாரிகளுடைய கைகளிலே அந்த லஞ்சத்தை கொடுத்து தங்களுடைய காரியத்தை சரிப்படுத்துவது இல்லாவிட்டால் வாய்க்க பண்ணுவது. लेकिन कोई बड़े अधिकारी से उनका काम करवाने के लिए उनसे रिश्वत दिया जाता है ताकि उनका सारा काम पूरा हो जाए। அது அந்த பரிதானம் எங்கெல்லாம் போகுதோ அந்த திசை எல்லாம் காரியம் வாய்க்குது. और ऐसे काम पर ऐसा रिश्वत जहाँ कहीं पर भी जाता है उनका काम वो सफल हो जाता है। ஏன் அது வாய்க்கிறது? அவங்க கையில கிடைக்கிற அந்த பணம் क्यों वो सफल होता है? क्योंकि उनको जो रिश्वत दिया गया वो पैसा उनके हाथ में जो है அது அவர்களுக்கு ஒரு ரத்தினம் போல இருக்கிறது. वो उनके लिए एक बहुमूल्य एक मणि के तरह है। இவர்களுக்கு காரியம் வாய்க்க வேண்டும். इनका काम जो है सफल होना है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இது உலக மனுஷனுடைய செயல்பாடு. यही संसार के लोगों का चाल चलन है। தேவன் இதை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் இதை எழுதி வைக்கல. परमेश्वर ने हमें भी इसी तरह चलना है नहीं இது வாழ்க்கை அல்ல. இது இதை போல நீ செய்ய வேண்டும் என்றல்ல.
இந்த காரியத்தை நான் விரும்பாதேன். यही तेरा जीवन नहीं है, इसी तरह तुझे चलना ऐसा नहीं है, क्योंकि मैं ये नहीं चाहता हूँ. உன்னுடைய காரியம் வாய்க்கணும், எனக்கு தெரியும். तेरा काम सफल होना है, मैं அந்த जानता காரியம் हूँ. வாய்ப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவராய் கர்த்தர் அந்த வேதாகமத்திலே நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். तेरे काम सफल होने के लिए तुझे क्या करना है करके पवित्र शास्त्र में परमेश्वर अच्छे से सिखाते हैं. ஏன் நம்முடைய காரியங்கள்லாம் अनेक தடவை வாய்க்காமல் போகிறது? क्यों हमारा काम कहीं समय ऐसा सफल नहीं होता है? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் याकूब का पुस्तक 4 अध्याय 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 वचन ले लीजिए. இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். तुम मांगते हो और पाते नहीं, इसलिए कि बुरी इच्छा से मांगते हो, ताकि अपने भोग विलास में उड़ा दो. இங்கே இச்சை என்று சொல்லும் பொழுது நான் விருப்பம் என்கிற வார்த்தைக்கு நேராக போகிறேன். यहाँ पर इच्छा कहे तो उनका चाहत के बारे में मैं நமக்கு நம்முடைய விருப்பம் ஒன்று மனதில் வைத்துக் கொள்கிறோம். हम हमारे इच्छा हमारे मन के अंदर रखते हैं, அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். उसके लिए हम प्रार्थना करते हैं. ஆண்டவர் அதுக்கு விருப்பமா இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அதை யோசிப்பதில்லை. ஆனால் தேவன் அந்த இடத்திலே ஆண்டவரே நாம கொண்டு வந்து நிறுத்துகிறோம். लेकिन परमेश्वर आपका इच्छा है क्या हम नहीं पूछते और उसी उधर परमेश्वर को वहाँ पर खड़ा रखते हैं. காரியம் வாய்க்கவில்லை और इसलिए हमारा काम सफल नहीं நீ हुआ. ஜெபிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லல. तू प्रार्थना नहीं किया करके प्रभु नहीं कहते நீ हैं. ஜெபிக்கிறாய். तू प्रार्थना कर रहा है, ஆனால் உன்னுடைய இச்சை உன்னுடைய விருப்பம் உன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். लेकिन तेरा इच्छा, तेरे जरूरतें, तेरा ही खुशी पूरा होने के लिए तू प्रार्थना करता உலக है. மனுஷருடைய ஆசை இருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய ஆசை இருக்கிறது. संसार के लोगों के भी इच्छाएं हैं और हमारे जैसे प्रभु के लोगों के भी इच्छाएं हैं. வேதம் சொல்கிறது நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். वे वचन कहता है कि धार्मिक लोग जो चाहते हैं वो उसे दिया जाएगा. தேவனுடைய விருப்பம், தேவ பிள்ளைகளுடைய விருப்பத்தை ஆண்டவராய் கர்த்தர் அறிகிறார். परमेश्वर जो अपने बच्चों का जो इच्छाएं हैं वो समझता है, वो जानते हैं. விருப்பங்களை தேவன் ஒரு நாள் புறக்கணிக்கிற தேவன் அல்ல. उनके इच्छाएं जो भी है परमेश्वर कभी उसे नहीं ठुकराते. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, உங்களுடைய விருப்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? आज आपके इच्छाएं किस तरह है? உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே, உங்களுடைய குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 வயசு குழந்தை. அந்த குழந்தை அப்பா எனக்கு அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க அப்படின்னு கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவீங்களா? और अगर एक 3 साल का बच्चा माँ या पिता मुझे आइसक्रीम की चाहिए करके वो पूछता है तो तुरंत क्या आप लेकर देते हो? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டோம்? क्यों तुरंत हम नहीं लेकर அந்த देते குழந்தைக்கு हैं? அது வாங்கி கொடுத்தா பணம் இல்லைன்னு இருக்குது, கொடுக்கலாம், குழந்தை கேட்குது. ஆனா அது சாப்பிட்டதுனால அதுக்கு சளி பிடிச்சிரும், இல்லாவிட்டால் ஜுரம் வந்துடும், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு காரியம் ஆகிடும். हमारे पास पैसा नहीं, ऐसा नहीं है, लेकिन हमारे पास पैसा है लेकिन फिर भी हमने उसे आइसक्रीम ला कर दिया तो उसको सर्दी हो जाएगा या बुखार हो जाएगा. ஆகவே அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதில்லை. इसलिए हम उसके इच्छाएं को पूरा नहीं करते. ஏன் நிறைவேறாமல் இருக்கிறது? क्यों पूरा नहीं हो रहा है? நாம் கேட்பது தேவ சித்தம் இல்லாமல் நாம் கேட்கிறோம். क्योंकि हम जो भी मांगते हैं परमेश्वर की इच्छाएं के अनुसार नहीं मांगते. கேட்கும் பொழுது அவருடைய சித்தமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். जब आप मांगते हो तो परमेश्वर आपका ये इच्छा है क्या, हमें जानना चाहिए. ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் தன்னுடைய மகளை அன்பாக நல்ல உயர்ந்த படிப்புக்கு நேராக அந்த மகளை பக்திக்குரியவளாக வளர்த்து கொண்டு வந்தார்கள். एक आत्मिक माँ पिता जो है अपनी बेटी को एक अच्छा सा उन्हें पढ़ा लिखा के उन्हें एक आत्मिक रूप में ही एक भक्ति में ही उसने बढ़ाया. அவள் படிப்பு முடிந்தது, उसका पढ़ाई लिखाई हो गया. பெற்றோர்கள் அந்த மகளை முன்னிறுத்தி மகளுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார்கள். ஆண்டவரே, இந்த மகளை உம்முடைய ஊழியத்துக்கு என்று நாங்கள் கொடுக்கிறோம். और उसके माँ पिता ने उस बेटी को लेकर प्रार्थना करते हैं, परमेश्वर अब इस बेटी को आपके हाथों में सेवा के நல்ல விதமாக நாங்கள் படிக்க வைத்தோம். इसलिए हमने इसे अच्छी तरीके से अच्छी तरह से उसे पढ़ाया लिखाया என்று ஆண்டவரிடத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராய் கர்த்தர் பேசினார். तभी वे जब परमेश्वर से प्रार्थना कर रहे थे प्रभु उनसे बात करने लगे. இவளை என் ஊழியத்திற்கு என்று வைத்துக் கொள்வதற்கு என் திட்டத்திலே இல்லை.
तो मैं इसको सेवा में मेरे सेवा में लेने के लिए मेरा इच्छा नहीं है। இவளை இந்த வயதிலே இவளுக்கு வாகம் செய்து கொடுத்து விடு, அவள் குடும்பமாக இருக்க வேண்டும். और इसके इस वय में उसे विवाह करवा के दे दो, क्योंकि वो उसके परिवार के साथ खुश रहे। இவள் என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய திட்டத்திலே, என்னுடைய சித்தத்திலே அவள் இல்லை. मेरे मकसद में, मेरे इच्छा में, मेरे सोच में इसका ये सेवा में आना मैं नहीं चाहता हूँ। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, நாம் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே நம்ம கட்டாயப்படுத்துறோம். हम एक कार्य को हम परमेश्वर से हम उन्हें दबाते हैं, दबाव डालते हैं। ஆண்டவருடைய திட்டத்திலே சித்தத்திலே இருக்கிறதா என்பதை நாம் அறியவில்லை. लेकिन वही परमेश्वर का इच्छा है क्या हम नहीं जानते हैं। உங்களுடைய காரியம் தேவ சித்தத்துக்குள் अपने திட்டத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். अगर आपका कार्य परमेश्वर की इच्छा के अनुसार होगा तो वो परमेश्वर जरूर पूरा करेंगे। ஏன் வாய்க்கவில்லை? क्यों सफल नहीं हुआ? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், गिनती का पुस्तक 14वां अध्याय 41 வசனத்திலே 41वां वचन में, நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. और कहते हैं कि तुम यहोवा की आज्ञा का उल्लंघन क्यों करते हो, यह सफल न होगा। உங்களுக்கு அது வாய்க்காது. वो आपको सफल नहीं होगा। இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டம் மக்கள் மோசேக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். इस्राएल लोग जो है एक झुंड लोग मूसा के सामने आके खड़े होते हैं। 12ஆம் அதிகாரத்திலே அவர்களை 12 கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருவராக கானான் தேசத்தை வெகு பார்க்கும்படியாக அனுப்பி வைத்தார் மோசே। 12 अध्याय में हम देखते हैं तो 12 जातियों को अलग अलग गोत्रों को अलग करके उन्हें 12 दिशाओं में कनान देश की ओर देखने देते हैं। அவர்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அங்கே ஏனாக்கியர்கள் உண்டு, அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது, அது நம்மை பட்சிக்கிற தேசம் என்று ஜனங்களிடத்தில் சொல்ல ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். और 10 गोत्र के लोग वापस आते हैं और कहते हैं वहाँ पर हमारे एनाकिया के शत्रु हैं, हम उस कनान देश को अधिकार नहीं कर सकेंगे करके सब लोग वहाँ पर आके रोने लगे। ஆனால் காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள், அது பட்சிக்கிற தேசம் அல்ல, அது கர்த்தர் அருமையான ஒரு தேசத்தை, அது கனி நிறைந்த பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் போவோம், நிச்சயமா அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். लेकिन कालेब और योशुआ आकर कहते हैं कि वो हमें नुकसान पहुंचाने वाला देश नहीं है, वो बहुत ही महत्वपूर्ण देश है जहाँ पर दूध और मध बहने वाला देश है। பெரும்பாலான ஜனங்கள் அதை விசுவாசியாதபடினால் தங்களுடைய குடும்பங்களிலே ஓ என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். लेकिन अधिक से लोग उसे विश्वास नहीं किए, इसलिए अपने परिवार के साथ मिलकर वो रो रहे थे। 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 14वां अध्याय पहला वचन में हम पढ़ते हैं। அதிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? उसमें से एक झुंड लोग ने क्या किया? அந்த தேச கானான் தேசத்துக்குள் இப்பவே போய் நாங்கள் போய்விடுவோம். उस कनान देश की ओर हम अभी चले जाएंगे। இந்த மலையை தாண்டினால் அந்த தேசத்துக்குள் நாம் போய்விடலாம். अगर इस पहाड़ को हम चले जाएंगे, पहाड़ की उस पार चले जाएंगे तो हम उस देश के पास चले जाएंगे। ஜனங்கள் அந்த மலையை ஏற ஆரம்பித்தார்கள். इसलिए एक झुंड लोग उस पहाड़ की ओर चढ़ने लगे, चट्टान की ओर, அடுத்த நாளிலே போய் அந்த தேசத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம், ताकि अगले दिन हम उस देश को जाके अधिकार कर लें। நீங்கள் கர்த்தருடைய வாக்கை, நியாயங்களை, உடன்படிக்கையை நீங்க மீறுகிறீங்க। तब मूसा ने कहा कि आपने परमेश्वर के आज्ञाओं को, प्रतिज्ञा को उल्लंघन कर रहे हो। கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறீங்க। आप परमेश्वर की आज्ञा की उल्लंघन कर रहे हो। நாம் எப்படி பிரயாணப்பட்டு வந்தோம்? हम कैसे यात्रा में आए? பகலிலே மேக ஸ்தம்பம் முன்பாக போகும், உடன்படிக்கை பெட்டி முன்பாக போகும்। सुबह और दिन में मेघ का जो खंभा है वो हमारे सामने चलता रहेगा, उसमें परमेश्वर का जो संदूक है उसमें साथ में चलेगा। பிரயாணப்படுகிறது, அதற்கு பின்பாக நாம் கடந்து வந்தோம், அதுதான் தேவனுடைய கட்டளை, அதுதான் தேவனுடைய ஒழுங்கு। और जब भी ये सब हमारे साथ चलता है तभी उसके पीछे हम भी हो लेते हैं, वही परमेश्वर का इच्छा है। இதை மீறுகிறீங்க। क्यों आप इस सभी का उल्लंघन कर रहे हैं? வழியை ஏன் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? क्यों आपने ये एक नया जगह को இப்படி चुना है? மீறுகிறதுனாலே உங்களுக்கு அது வாய்க்காது। और आप इस आज्ञा का उल्लंघन कर रहे हैं, इसलिए आपको सफल नहीं நீங்க होगा। அமைதியா இருங்க। आप शांति से रहिएगा। தேவனுடைய பிள்ளைகள் பிரயாணம் படும், எப்பொழுது பிரயாணப்படுகிறார்களோ அப்பொழுது நீங்கள் பிரயாணப்பட்டு போவீர்கள் என்றால்
கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுத்து போவோம் என்றால் ஒரு நாள் அந்த தேசத்தை நாம் காண்போம். और यहोवा के लोग जब भी यात्रा में जाते हैं तभी हम यात्रा में चलेंगे, तो परमेश्वर की आज्ञा का पालन करेंगे तो हम उस देश को अधिकार இல்லை कर இப்பயே நாங்கள் போய் அதை பிடித்துக் கொள்வோம். नहीं, अभी जाकर हम उसे अधिकार कर लेंगे. அவர்கள் ஏறினார்கள். वे चढ़ने लगे. அங்கே இருந்துதான ஸ்தோத்திரம் ஏதோமியர்கள், அமலேக்கியர்கள், மோவாபியர்கள் அவர்கள் ஓட ஓட விரட்டினார்கள். ஓர்மா மட்டும் ஓடினார்கள் என்று 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और वहाँ के जो अमेलेक है, जो एदोनिक है, सब लोग होर्मा तक वे दौड़ के गए क्योंकि वे लोग सभी उन्हें दौड़ाने लगे. அவர்கள் நினைத்தது வாய்க்கல. उन्होंने जो सोचा था वो पूरा नहीं हुआ. ஏன்? கர்த்தருடைய கட்டளை மீறினார்கள். क्योंकि परमेश्वर की आज्ञा का उन्होंने उल्लंघन किया. தேவனுடைய கட்டளை மீறினால் காரியம் வாய்க்காது. अगर प्रभु के आज्ञा का उल्लंघन करेंगे तो हमारा कार्य सफल नहीं होगा. ஏன் காரியம் வாய்க்காமல் இருக்கிறது? क्यों हमारे काम में कोई सफलता नहीं है? தானியேல் 11ஆம் அதிகாரம், दानियेल का पुस्तक 11वां अध्याय 27ஆம் வசனத்திலே 27वां वचन में, தீமை செய்கிறவர்களின் காரியம் வாய்க்காது. और बुराई करने वालों का जो कार्य है वो कभी सफल नहीं தீமை होता. செய்கிறவர்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வாய்க்கவே வாய்க்காது. और जो भी बुराई करते हैं उनके काम है वो सफल कभी नहीं தேவன் होगा. நம்மை தீமை செய்வதற்காக அழைக்கவில்லை. परमेश्वर ने हमें बुराई करने के लिए नहीं தேவனுக்கு बुलाया है. நன்மை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். बुराई में भी हमें अच्छाई करने के लिए ही परमेश्वर ने தீமை हमें யார் बुलाया है. செய்கிறார்களோ அவருடைய காரியங்கள் வாய்க்காது. और जो भी बुराई करते हैं उनका कार्य सफल नहीं होगा. தானியேல் 11ஆம் அதிகாரம் दानियेल का पुस्तक 11वां अध्याय 27ஆம் வசனத்திலே திரும்ப வாசித்தார். 27 वचन में अगर दोबारा हम பொய் पढ़ेंगे, பேசுகிறவருடைய காரியம் வாய்க்காது. और जो भी झूठ बोलते हैं उनका कार्य सफल नहीं ரெண்டு होता. காரியங்களை இங்கே குறித்து நாம் வாசிக்கிறோம். हमने यहाँ पर दो कार्यों को बात किया है. ஒன்று தீமை செய்தவருடைய காரியம் வாய்க்கவில்லை. एक बुराई करने वालों के जीवन में இன்னொன்று सफलता பொய் नहीं होता, பேசுவருடைய காரியம் வாய்க்கவில்லை. और दूसरे झूठ बोलने वाले जीवन में सफलता नहीं होता. இதுவரைக்கும் காரியம் ஏன் வாய்க்கவில்லை என்று நான் சொன்னேன். इसलिए अभी तक हमें कामों का सफलता क्यों உலக नहीं हो रहा, மனுஷனுடைய मैंने காரியங்கள் ஏன் வாய்க்கிறது என்று நான் சொன்னேன். और संसार के लोगों के जीवन में क्यों सफलता होता है वो भी मैंने இந்த காலையிலே लेकिन इस सुबह समय உங்களுடைய पर காரியம் வாய்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். आपके कामों में सफलता होने के लिए एक अलग सा एक विशेष कार्य को मैं आपको बताना 2 चाहती हूँ. நாளாகமம் 32ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 32वां अध्याय 30ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். दूसरा इतिहास 32-30 को हम ले लेंगे. இங்கே நான் வாசித்த அருமையான வார்த்தை, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. और मैंने यहाँ पर पढ़ा कि एजेकिया ने अपने सभी कामों में सफलता पाया. இங்கே இஸ்ரவேல் யூதா கோத்திரங்களிலே யூதா தேசத்திலே अनेक ராஜாக்கள் வாழ்ந்தார்கள். यहाँ पर यूदा देश में अनेक राजाओं ने जिया था. यहाँ पर ஆனால் இந்த ராஜாக்கள் எல்லாரும் செய்தது எல்லாரும் செய்ததையும் தேவன் வாய்க்க செய்யவில்லை. लेकिन जो भी राजाएं यहाँ जी रहे थे उनके सारे जीवन में उनको सफलता नहीं दिया. ஒரு சில ராஜாக்கள் செய்ததை தான் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். किसी एक दो राजाओं के जीवन में ही उनका कार्यों में सफलता दिलाया. நல்ல ராஜாக்கள் இருந்தார், अच्छे राजाएं भी थे. ஆனால் அது ஆண்டவருடைய பார்வைக்கு அவருடைய செயல் சரியா இல்லாதபடினால் தேவன் அதை அவிதமாய் அவருடைய காரியங்கள் நஷ்டமாய் போனது. लेकिन परमेश्वर की दृष्टि में वो ठीक नहीं था, इसलिए उनके जो कार्यों में उन्होंने नष्ट पाया. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் दूसरा इतिहास का पुस्तक 20वां अध्याय 31ஆம் வசனத்திலே 31वां वचन में யோசபாத் நல்ல ராஜா, योसुआत जो है वो अच्छा एक राजा நல்ல था. தேவனை தேடுகிறவன், உபவாசிக்கிறவன், கர்த்தரை உயர்த்தி பாடுகிறவன், பிரச்சனை நேரத்திலே தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு தேவ மனுஷன். और अच्छा एक परमेश्वर का दास था. वो उपवास करता था, प्रार्थना करता था, परमेश्वर को हमेशा ढूंढता था. ஆனால் இவன் என்ன செய்தான்? लेकिन इसने क्या किया? இவன் ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்று அவன் நினைத்தவனாய்
उसने एक जहाज बांधने के लिए उसने सोचा। ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவோடு கூட தோழமை பண்ணினான். इज़राइल राजा जो अगस्या है उनके साथ मिलकर वो ये जहाज बनाने के लिए तैयार हो गया। 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் நீங்கள் அதை அறியலாம். दूसरा इतिहास 20वां अध्याय 35 से लेकर 37 तक आप पढ़ेंगे तो आप जान पाओगे। ஏன் இந்த 37ஆம் வசனத்திலே கர்த்தர் அவருடைய கிரியைகளை முறித்து போட்டார், கப்பல் செய்வது கப்பல் உடைந்து போனது. और इस 35वें वचन में हम ऐसा पढ़ते हैं कि परमेश्वर ने उसके जहाज को तोड़ दिया क्योंकि उनके इच्छा के अनुसार नहीं था। எசியன் கேபோர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்பர்ல ஒரு துறைமுகத்தில கப்பல்களை கட்டினார். அது நல்ல கட்டப்பட்டு வந்தது. கடைசியாய் கர்த்தர் அந்த கப்பலை உடைத்து போட்டார். एसियन ने गबोर के नामक ऐसे एक जगह पर उसने जहाज बनाया। वो एक अच्छा जहाज था लेकिन परमेश्वर ने उसे टुकड़ा तोड़ दिया। கட்டுவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லவில்லை. वो जहाज बनाना परमेश्वर नहीं चाहते थे, ऐसा नहीं அவன் யாரோடு கூட இணைந்து செய்தான் என்பதுதான் ஆண்டவர் கவனித்தார். लेकिन वो किसके साथ मिलकर उसमें जहाज बनाया करके அவன் ஒரு परमेश्वर விக்கிரக ஆராதனைக்காரன். இஸ்ரவேலனாக இருந்தாலும் அவன் விக்கிரக ஆராதனை ராஜா. लेकिन ये अहसियास जो है वो एक मूर्ति पूजा करने वाला राजा है। ஆகையால் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் அகசியாவை வெறுத்தார். அவனோடு கூட இணைந்து கப்பலை கட்டின யோசபாத்தின் கிரியைகளையும் கர்த்தர் வெறுத்தார். ஆகையால் கப்பல் கட்டுவது உடைந்து போனது. அந்த வேலை நஷ்டமாய் போயிற்று. इसीलिए परमेश्वर ने अहस्या राजा के सारे उसके साथ मिलकर जो जोसवात राजा ने जो जहाज बनाया उसे तोड़ दिया क्योंकि उसके कार्यों में उन्हें नष्ट पहुंचाया इसके वजह से। ஆனால் இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசித்தோம். लेकिन यहाँ पर हम एजेकिया राजा के बारे में बात करते हैं। 32:30 எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. 32-30 में हम पढ़ते हैं कि एजेकिया ने जो भी काम किया उसमें सफल पाया। எசேக்கியா செய்தது வாய்த்தது. क्यों एजेकिया ने जो भी किया वो सफल पाया? இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ये वचन को मैं पढ़ता हूँ, ध्यान दीजिए। கியோன் என்று ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். एजेकिया ने गीहोन नाम नदी के ऊपर के सोते को पाट कर उस नदी को नीचे की ओर दाऊदपुर की पश्चिम अलंग को सीधा அதை पहुंचाया। முடித்த உடனே இப்படி வாசிக்கிறோம், எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. उसके बाद हम ऐसे पढ़ते हैं कि एजेकिया अपने सभी कामों में सफल पाया। அப்போ தேவனுடைய ஆவியானவருக்கு இந்த எசேக்கியா ராஜா தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டான். इसीलिए परमेश्वर के आत्मा को, पवित्र आत्मा को पूरी तरह से उसने समर्पण किया ये एजेकिया, इसीलिए वो सफल पाया। தன் தேசத்திலே ஒரு அணை கட்ட வேண்டும். अपने देश में एक सोते बनाना है। கியோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றிலே அணை கட்ட வேண்டும். गीहोन नाम नदी पर के ऊपर से सोते का पाट बनाना है। அதில் தண்ணீரை மேற்கே இருந்து அப்படியே தாழ கொண்டு வந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். और इस नदी को नीचे की ओर दाऊदपुर की पश्चिम अलंग में सीधा पहुंचाना है। எருசலேம் செழிப்பாக மாற வேண்டும். यरूशलेम जो है बहुत ही सुखी देश होना है। அவன் விரும்பினபடியினால் அதை அவன் செய்தபடியினால் கர்த்தர் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். ऐसा उसने चाहा और परमेश्वर का चाहत भी उसी में था, इसलिए उसके कामों में उसने सफल पाया। இங்கே நான் வாசிக்கிற இந்த வார்த்தைகளை கவனிங்கள். தமிழிலே இது கியோன் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே கீஹோன் என்று இருக்கிறது. और यहाँ पर ध्यान दीजिए, तमिल में ये कीयोन कहा है और अंग्रेजी में उसे गीहोन कहा है। இந்த கீயோன் என்று சொல்லக்கூடியதான, அதாவது இந்த கியோன் என்று சொல்லக்கூடிய நதியை முதலாவது இந்த நதி எங்கே பார்க்கிறோம் என்றால் ஏதேனிலே பார்க்கிறோம்.
और ये गीहोन नामक जो नदी है इसे पहले बार कहाँ पर देखते हैं? एदेन वाटिका में देखते हैं। ஏதேனை செழிப்பாக்குவதற்கு ஆண்டவராய் கர்த்தர் 4 நதியை உண்டாக்கினார். அதுல ஒன்றுதான் இந்த கீகோன் என்று சொல்லக்கூடிய நதி. और ये एदेन नामक नदी को इस वाटिका को हरा भरा करने के लिए 4 नदियां देते हैं, उसी में से एक जो है वो गीहोन नदी। கீகோன் என்று சொன்னால் பாய்ந்தோடும் நதி, அதாவது ஸ்பீடாக ஓடக்கூடிய நதி என்று அர்த்தம். और गीहोन करके कहा गया है तो उसे बहने वाला, जो बहुत तेजी से बहने वाला नदी कह सकते हैं। அது சாதாரணமாய் அது ஸ்தோத்திரம் அது மெதுவாய் ஓடுகிற நதி என்று எல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் எப்பொழுது அது பாய்ந்து ஓடும். इसलिए गीहोन मतलब जो बहने वाला नदी कह सकते हैं। அது ரொம்ப ஸ்பீடாவது பாய்ந்து ஓடுற நதி. वो बहुत ही तेजी से बहने वाला नदी है। ஸ்தோத்திரம் அந்த நதி ஏதேனிலே இருந்தது. वो नदी जो था वो एदेन वाटिका में था। இப்போ இந்த நதியை தான் எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல திரும்பவும் நம்ம பார்க்கிறோம். और इसीलिए अभी वही नदी को हम एजेकिया के इस राजा के समय पर हम இந்த देखते हैं। தண்ணீர் பாய்ந்து ஓடுகிற இந்த தண்ணீரை அணைக்கட்டி அத தாவீதுடைய நகரமாகிய எருசலேமுக்கு நேராக சியோனுக்கு நேராக திருப்பணும் அப்படின்னு ஒரு ஆசை எசேக்கியா ராஜாவுக்கு ஏற்பட்டது. और एजेकिया को ये गीहोन नामक ये नदी को के ऊपर सोते को पाट कर उस नदी को दाऊदपुर जो यरूशलेम नामक देश में पहुंचाना இந்த था। நதிக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா, ये नदी का और एक विशेष रूप क्या था? தாவீது சாலமோன் தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த கீகோன் என்று சொல்லக்கூடிய நதியை தான் தேர்ந்தெடுத்தான். दाऊद जो है अपना पुत्र सुलेमान को अभिषेक करने के लिए उसे इसी गीहोन नदी का इस्तेमाल किया था। அந்த நதிக்கு பக்கத்துல போய் என்னுடைய குமாரனாய் இருக்கிற சாலமோனை நீங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். और इस गीहोन के नदी के पास जाकर मेरा पुत्र सुलेमान को आप राजा करके अभिषेक करना है। ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் पहला राजाओं का पुस्तक पहला अध्याय 33ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 38ஆம் வசனம் 45ஆம் வசனத்தை வாசித்தால் அந்த கீகோன் என்ற நதிக்கு பக்கத்திலே சாலமோனை ராஜாவாக ஆசாரியர்கள் அங்கிருக்கிற மற்றவர்கள் அவனை அபிஷேகிக்கிறார்கள். और 33, 35, 38, 45 में हम पढ़ते हैं कि यही गीहोन नामक नदी के पास इस सुलेमान को राजा के रूप से ये याजक लोग अभिषेक करते हैं। இங்கே நல்ல ஆவிக்குரிய அர்த்தங்களை ஆவிக்குரிய காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். यहाँ पर एक अच्छा एक आत्मिक कार्यों को हम समझ सकते அது हैं। பாய்ந்து ஓடுகிற நதி. वो एक बहने वाला नदी அந்த है நதிக்கு பக்கத்துல தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். और उस नदी के बाजू में ही राजाओं का अभिषेक किया அப்ப गया था। இதனுடைய காரியங்களுடைய சாராம்சம் என்ன என்றால், इसका मतलब इस कार्यों का ஆவியானுடைய நிறைவு அந்த பகுதியிலே இருந்தது. इसका मतलब वो कार्य का वो उसका समझ क्या है कि आत्मा का वो पूरापन उसमें था, वहाँ पर सफल था, वहाँ पर ஆவியானுடைய நிறைவு, ஆவியானுடைய அனுக்கிரகம், ஆவியானுடைய அபிஷேகம் அங்கே நிறைந்து காணப்பட்டபடியினால் தாவீது அந்த கீகோன் என்கிற ஆற்றை அவன் தேர்ந்தெடுக்கிறான். और परमेश्वर आत्मा जी का जो अनुग्रह कृपा वहाँ पर बनाए रखा था, इसलिए परमेश्वर वहाँ पर उस एजेकिया वो गीहोन नामक नदी को இந்த நதி பாய்ந்து ஓடுவது போல அமிதமா என்னுடைய குமாரனாய் இருக்கிற சாலமோனுடைய வாழ்க்கையிலும் ஆவியானுடைய நிறைவு எப்பொழுது பாய்ந்து ஓட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தது. और यहाँ पर ये गीहोन नामक ये नदी जो है वो अच्छे तरह से बहता रहना है करके वो आत्मा जी का एक समर्पण वहाँ पर था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணோம்னா ஆவியானுடைய நிறைவு நமக்கு வேணும். और अगर हमारे जीवन में भी परमेश्वर हमारे कामों में सफलता देना है तो आत्मा जी का वो समर्पण हमें चाहिए। நீங்கள் பெற்ற அபிஷேகம் பாய்ந்து ஓடணும்.
आपने जो पाया अभिषेक है वो बहता है, बहना है। அந்த நதிக்கு அந்த பாய்ந்து ஓடுகிற அந்த நதியின் குறுக்கே ஒரு பெரிய அணையை எசேக்கியா ராஜா கட்டினார். और वो बहने वाला, वो जोरों से बहने वाला वो नदी की ओर और एजेकिया राजा ने एक सोते को बांधा. அது பாய்ந்து ஓடுகிற அந்த ஆவியானுடைய நிறைவு வெறுமையாய் எங்கே போய் வீணாகி விடக்கூடாது. क्योंकि वो जो बहने वाला वो नदी का जो आत्मा का जो पूरापन है वो कहीं और जाकर वो ऐसे खलास नहीं அந்த होता. அபிஷேகத்தை நிறைவாக்கி वो अभिषेक को समापन कर நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு அணை கட்டினார். उसे अच्छे से रुकाने के लिए वहाँ पर एक को सोता बांधा गया. அணையை பொதுவாக ஏன் கட்டுவார்கள்? किस लिए वो सोते को बांधते हैं? ஓடி வருகிற மழையிலிருந்து ஓடி வருகிற தண்ணீரை அவிதமாக ஸ்தோத்திரம் அது வெறுமையை விட்டால் எங்கே போய் கடல்ல போய் பாய்ந்து வெறுமையாகிவிடும். क्योंकि वो ये जो ऐसे जोरों से बहने वाला जो नदी है वो कहीं और समुद्र में जाके वो मिलकर ऐसा ही चला जाएगा वो खाली. தமிழ்நாட்டில் சரியான டேம் கிடையாது. इसीलिए तमिलनाडु में एक बराबर सा एक डैम नहीं है. ஆகையால் தான் தண்ணீர் எல்லாம் விரயமாகி அவிதமாய் ஓடி போய் கடல்ல விழுந்து விடுகிறது. इसीलिए वो बराबर सा एक बांध नहीं है. वो इसीलिए वो पानी जो है वो समुद्र में मिल जाता है. கர்நாடகாவையும் ஆந்திராவையும் நாம் ஏன் தேடுகிறோம்னா நம்ம தேசத்திலே நம்முடைய தமிழ்நாட்டில் ஸ்தோத்திரம் சரியான டேம் வசதி இல்லை. क्यों कर्नाटका और आंध्र प्रदेश को हम उनके पानी को हम ढूंढते हैं? क्योंकि हमारे देश में जो तमिलनाडु में बराबर सा एक डैम का व्यवस्था नहीं किया गया है. வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை அபிஷேகம் பெற்றவர்கள் ஏன் அவிதமாய் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் சரியான டேம் இல்லை. इसलिए क्यों अनेक लोग बराबर से परमेश्वर का आत्मिक अभिषेक अभी तक नहीं पाए हैं? क्योंकि उन्हें भी एक अच्छा सोता नहीं बांधा गया. மழை காலத்திலே தண்ணீரை அவிதமாய் ஸ்டோர் பண்ணி வறட்சி காலங்களிலே மழை இல்லாத காலத்திலே அந்த டேம்ல இருந்து அவிதமாய் ஜனங்களுக்கு தண்ணீர் பாய்வதற்கு அந்த டேம் திறக்கிறார்கள். और इसीलिए वो बारिश के समय पर उनके वो बारिश के पानी को वो साथ मिलाकर वो डैम में जब बारिश खत्म हो जाता है तो डैम को उस समय पर खोल देते हैं. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வார்த்தையிலே சொன்னால் உங்களுடைய அபிஷேகத்தை நிறைவாக்கி அதை பாதுகாத்து போராட்ட நேரங்களிலே ஆபத்து நேரங்களிலே பிரச்சனை நேரங்களிலே அதை நீங்கள் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டும். और आत्मिक जीवन में अगर वो अभिषेक के बारे में हम बात किए तो वो अभिषेक जो है आपके दुखों के समय, आपके संघर्षों के बीच में, आपको समस्याओं के बीच में उसे इस्तेमाल करना है. தேவன் சில காரியங்களை உலகத்திலே அவருடைய இயற்கையாகவே अनेकவற்றை தேவன் ஸ்டோர் பண்ணுகிறார். और परमेश्वर जो है वो कहीं कार्यों को संसार में उन्होंने ऐसे ही सृष्टि पर ही उन्होंने वो समर्पित करके रखा. புத்தகம் 38ஆம் அதிகாரம் 22 23 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே உறைந்த மழை பனியை குறித்து ஐஸை குறித்து நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கல்மழை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். और अय्यूब का पुस्तक 38वां अध्याय 22-23 में आप पढ़ोगे तो आप देखोगे कि यहाँ पर हम भंडार में रखा गया जो आलों के भंडार और जो बारिश के भंडार के हिम के भंडार के बारे में हम देखते हैं. ஏன் அதை அப்படி உண்டாக்கின ஆபத்து நேரத்திலே அவிதமாய் பிரச்சனை யுத்த நேரங்களிலே அதை பயன்படுத்துவதற்கு என்று ஆண்டவராய் கர்த்தர் இங்கே சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். हम देखते हैं कि परमेश्वर यहाँ पर वो युद्ध के समय पर और लड़ाई के समय पर ही उसका इस्तेमाल करना है करके कहा गया. हम देखते हैं ஃப்ரிட்ஜ் இப்படித்தான் வந்தது. फ्रिज भी इसी तरह आया है. ஃப்ரிட்ஜ் अनेक பொருட்களை அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. और अनेक सारे चीजों को वो उसे खराब नहीं करता, उसे बराबर अच्छा से रखता है. கிடைக்காத நேரத்திலே அந்த பொருட்களை ஸ்டாக் பண்ணி கிடைக்காத நேரத்திலே அதை பயன்படுத்துவதற்கு அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி பயனாய் இருக்கிறதோ அதை போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் உடைய அபிஷேகத்தை நாம் நிறைவாக்கி நாம் டேமை தண்ணீர் நிரப்புவது போல நம்மை அதை நாம் பாதுகாக்க வேண்டும். और जैसे हमें जो चीज कभी बाद में नहीं मिले करके उसे संभाल के रखते हैं उस फ्रिज के अंदर, उसी तरह एक आत्मिक के अभिषेक को हमें इस्तेमाल करने के लिए हमें सुरक्षित हमारा आत्मिक अभिषेक संभाल के रखकर उसे इस्तेमाल करना है. பாய்ந்து
ஓடுகிற நதி. बहने वाला जो नदी है, இப்போ தண்ணீர் பாஞ்சு ஓடுறது வேணும், ஆனா அது வீணாக கூடாது. नदी को बहना चाहिए लेकिन वो ऐसे ही व्यर्थ नहीं जाना चाहिए. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவை நிறைவு வேணும். அவையில நிறைந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்கணும். आत्मिक जीवन में भी आत्मिक का पूरापन होना चाहिए. अभिषेक में पूरा होकर हमें प्रार्थना करना है. நிரம்பி வழிந்தாதான் வெளியில போக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும். अगर हम भरकर उमड़ेंगे तो ही वो बाहर जाएगा और वो अनेक लोगों को आशीर्वाद बनेगा. பெருமையா போகக்கூடாது. लेकिन वो बेकार नहीं जाना है. 23 சங்கீதம் 5 வசனத்திலே என் பாத்திரம் நிரம்பி வழியுது அப்படின்றார். और 23वां भजन संगीता 5वां वचन में मेरा बर्तन जो है उमड़ कर बाहर निकल रहा है करके कहा है. நிரம்பி வழிந்து அது வெளியே போகணும். அது அப்பதான் தேசத்துக்குள்ள சபைக்குள்ள மற்ற ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாகும். पूरा होकर वो उमड़कर बाहर आना है, तभी वो वो देशों में लोगों के बीच में वो उनको प्रयोजित होगा. இசைக்கியா ராஜா என்ன செய்தான்? எசேக்கியா ராஜா ने क्या किया? பாய்ந்து ஓடுகிற அந்த நதியின் தண்ணீருக்கு குறுக்கே அணை கட்டி அந்த நதியினுடைய தண்ணீரை தாழ அப்படியே கொண்டு வந்து தாவீதின் நகரமாகிய எருசலேமுக்கு அதை திருப்பினான். எருசலேம் செழிப்பாக மாறியது. और ऐसे दौड़कर आने वाले उस नदी में सोते बांधकर उसे उस दाऊद के शहर जो यरूशलेम है वहां पर उसे पहुंचाया गया. தாவீதின் நகரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு, சியோன். और दाऊद के शहर का और एक नाम भी रखा गया है, सियोन. சியோன் என்று சொன்னால் மனவாட்டி சபையை குறிக்கிறது. और सियोन कहा गया तो दुल्हन का जो कलीसिया को दिखाता है. உங்களுக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் சபைக்கும் ஊழியத்திற்கும் ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் பயனுள்ளதாக மாறணும். आपको जो मिला हुआ अभिषेक है वो आपके सेवा में और दूसरों को सुसमाचार सुनाने में, उनको परमेश्वर की ओर उद्धार पहुंचाने में वो हमें उपयोगी होगा. அபிஷேகத்தின் நிறைவு அந்நிய பாஷையில வெளிப்படணும். अभिषेक का पूरापन जो है वो अन्य भाषाओं में, वो विदेशी भाषाओं में बताना है. அந்த அந்நிய பாஷை உனக்கு உன் குடும்பத்திற்கு மாத்திரம் பயனுள்ளதாய் இருக்க கூடாது. वो विदेशी भाषा जो है ना आपको या आपके परिवार को ही वो उपयोगित नहीं होना है. அப்படி இருந்தா அது நதியா இருக்காது, அது குளமாக தான் இருக்கும். अगर वैसा रहेगा तो वो ऐसा रहेगा तो वो नदी नहीं रहेगा, लेकिन एक छोटा सा एक तालाब रहेगा. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம அப்படி இருக்க கூடாது. हमें परमेश्वर के बच्चे हमें वैसा नहीं रहना. அபிஷேகத்தை ஊழியத்திற்கும் சபைக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் பயன்படுத்தணும். हमें हमारा अभिषेक जो है हमारे सेवा में, हमें कलीसिया में, हमें जो जरूरत है उन लोगों के बीच में उसे उपयोग करना है. கிதியோன் நதியினுடைய நேச்சர் என்னன்னா அது பாய்ந்து ஓடும். गिहोन नदी का जो उसका नेचर क्या, उसका स्वभाव क्या है कि वो दौड़ कर बहता है. அபியானுடைய நேச்சர் என்னன்னா அபியானுடைய நிறைவு நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அது வெளியே அமிதமாய் பரவணும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தினுடைய நோக்கம். और आत्मिक का जो पवित्र आत्मा का जो स्वभाव है, वो हमारे अभिषेक जो दिया गया है वो पूरी तरह से उसे दूसरों के लिए भी उपयोग करना है, वही उनका स्वभाव है. ஆதியாகமம் 2:13 நாம் வாசிக்கிறோம், அது தேசமெங்கும் பரவி ஓடியது. और उत्पत्ति का पुस्तक 2:13 में हम पढ़ते हैं कि वो पूरे देश भर वो घेरे, वो पूरे सारे देश में वो बह रहा था. எசேக்கியேல் 47:9 அது எங்கெல்லாம் நதி போனதோ அங்கெல்லாம் ஜீவராசிகள் பிழைத்தது. और एजेकियल 47:9 में हम पढ़ते हैं कि जहाँ कहीं भी ये नदी बहने लगा वहाँ सभी वहाँ पर जीव जंतु जो है वो जी उठे. ஆகையால் எசேக்கியா செய்தது வாய்த்தது. इसका मतलब एजेकिया राजा ने जो भी किया वो सफल हुआ. ஆண்டவர் அதை நெருச்சி அதை குறித்து மெச்சிக்கொண்டார். परमेश्वर ने उसके बारे में बोलकर खुश हुए. அவனுக்குள்ள இந்த தரிசனத்தை நினைத்து ஆண்டவராய் கர்த்தர் அமிதமாக அவனை பாராட்டி இருக்க வேண்டும். उसके बारे में, उसके अंदर जो दर्शन था उसके बारे में सोचकर परमेश्वर ने उसे भावाई दिया रहेगा. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன்
பிள்ளை, அவருடைய வீடு, அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மோசே அபிஷேகம் பண்ணுகிறார். लेवियों का पुस्तक 8वां अध्याय 1 से 13 वचन पढ़ के देखिए। एक पिता, उनके पुत्र और उनके परिवार के सारे सदस्यों को मूसा जो है उसे अभिषेक करता है, आशीर्वाद करता है। ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். आरोन जो है वो अभिषेक அவருடைய किया பிள்ளைகள் गया है, அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். उसके पुत्रों को अभिषेक அவர் किया गया குடியிருக்கிற है, வாசஸ்தலமாகிய வீடு அபிஷேகம் பண்ணப்படுகிறது. और जो रहने वाले जो स्थान है उनका निवास को வீட்டில் अभिषेक இருக்கிற किया गया எல்லா है, பொருட்களும் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. उनके घर के सारे जो भी चीजें हैं वो उसे अभिषेक किया गया है। ஸ்தோத்திரம். அங்கே ஆரோனுடைய அபிஷேகம், அத 113 சங்கீதத்திலே அது வழிந்து அவிதமாய் அது எர்மோன் தேசத்துக்கு அப்படி போகுதுன்னு மாதிரி ஆரோனுடைய அபிஷேகம் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய வீட்டுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களின் மேலும் அந்த அபிஷேகம் அப்படியே நிறைஞ்சு வழி. जैसा भजन संगीता 133 में कहा गया कि जो अभिषेक उमड़ कर बाहर जा रहा है, वैसे ये आरोन का जो अभिषेक जो है उनके सारे परिवार के हर एक सदस्यों को मिलकर उनके बह रहा है। எசேக்கியா அணை கட்டினார். एजेकिया ने सोते बांधा। தாகம் உள்ள ஜனங்களுடைய தாகம் தீர்க்க முடியாது. எருசலேமிலே சியோனில் இருக்கிற ஜனங்களுடைய தாகம் தீர்க்க முடியாது. அணை கட்டி அந்த கீகோன் அணையின் தண்ணீரை அவிதமாய் ஸ்தோத்திரம் அதை எருசலேமுக்கு நேராக கொண்டு வந்தார். ताकि यरूशलेम के लोगों के जो उनका प्यास बुझाने के लिए गीहोन नदी जो बह रहा था उसमें से उसके ऊपर एक सोते बांधकर उसे उस देश में लेकर आए। தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகம் வெறுமையாயிராம அது தேசத்துக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் தேவையுள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாய் மாறுபடியாக கர்த்தர் விரும்புகிறார். அதை காண்கிற தேவன் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்கப்படும். इसलिए परमेश्वर यही चाहते हैं कि परमेश्वर ने जो अभिषेक आपको दिया गया है वो आपके परिवार के लोगों को और इस देश के लोगों को और कलीसिया के हर एक लोगों को और जरूरतमंदों को भी वो जरूरत पूरा होने के लिए परमेश्वर ने अभिषेक दिया है और आपके कार्यों में वो सफलता भी लेकर நீங்கள் आएंगे। செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா अगर आपके कामों में सफलता लेकर என்ன आना है, செய்யணும்? आपको क्या करना है? ஏசாயா 48ஆம் அதிகாரம் ऐसाया का पुस्तक 48वां अध्याय 14-15 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 48 14-15 को आप ले लीजिए। இங்கே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஏசாயா அருமையான காரியத்தை இங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார். यहाँ पर परमेश्वर का दास जो ऐसाया है वो अच्छा एक कार्य को நீங்கள் सिखाता है। எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான், அவன் புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இவர் அறிவித்தவன் யார்? நானே அவனை அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். तुम सब के सब इकट्ठे होकर सुनो, उनमें से किसी ने कभी इन बातों का समाचार दिया? यहोवा उससे प्रेम रखता है, वो बाबुल पर अपनी इच्छा पूरी करेगा और कसदियों पर उसका हाथ पड़ेगा। मैंने ही कहा और उसको बुलाया है, मैं उसको ले आया हूँ और उसका काम सफल होगा। அவன் வழி வாய்க்கும். उसका काम सफल होगा। இங்கே வழி வாய்ப்பதற்கு இங்கே சில காரியங்களை இங்கே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஏசாயா ஆவியானவர் மூலமாக இங்கே சில காரியங்களை அவர் சொல்றார். और यहाँ पर उसका काम सफल होने के लिए परमेश्वर का दास ऐसाया के द्वारा நான் அவனை அழைத்தேன், मैंने उसका बुलाया करके 15 वचन में कहते हैं। அழைக்கப்பட்டவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். इसका मतलब जिसे बुलाया गया है उसका काम को நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். आपने परमेश्वर के द्वारा बुलाए गए लोग हैं क्या आपको जानना है। 3:14 பிரகாரமாய் நம்மை ஊரில் ஒருவராய் வம்சத்தில் 2 பேராக தேவன் நம்மை சியோனுக்கு அழைத்திருக்கிறார். और यिर्मयाह का पुस्तक 1:14 के अनुसार परमेश्वर ने सियोन देश में हमें बुलाया ताकि क्योंकि हम उन संतान उन वंश में से एक है। அவரோடு கூட இருக்கிறவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள்.
प्रकाशित वाक्य का पुस्तक 17-14 में हम पढ़ते हैं कि उनके साथ रहने वाले लोगों को बुलाया गया है। அந்த ஆட்டுக்குட்டியானது எங்கே போனாலும் இந்த அழைக்கப்பட்டவர்கள் பின்பாய் கடந்து போவார்கள். और ये मेमना जहीं का कहां भी जाता था उन्हें भी बुलाया जाता था। ஆகையால் அழைக்கப்பட்டவன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். इसलिए जिसे बुलाया गया है उनके कार्यों को परमेश्वर இந்த सफल करते हैं। அழைக்கப்பட்டவனை குறித்து இன்னொரு காரியத்தை நாம் இங்க வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்திலே அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். और जिसे बुलाया गया है उनके बारे में हमने एक और भी पढ़ते हैं कि ये परमेश्वर पर प्रेम रखता है। அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். वे यहोवा उस पर प्रेम रखता है। அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க பழக வேண்டும். और बुलाया गया परमेश्वर के बच्चे हम और आप जो है परमेश्वर के प्रिय दिखाई देना है। கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். और जो परमेश्वर से प्रेम रखता है उनके काम को परमेश्वर सफल करते हैं। உபாகமம் 33ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण का पुस्तक 33वां अध्याय 12ஆம் வசனத்திலே 12 वचन में அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பென்யமீனை குறித்து மோசே அறிவிக்கிறார். और मूसा जो है बिन्यामिन के बारे में कहता है कि यहोवा का वो बहुत ही प्रिय है। அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். वो यहोवा का बहुत प्रिय है। ஆனால் இதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? लेकिन इससे पहले वो किस तरह था? ஆதியாகமம் 49:27 और उत्पत्ति का पुस्तक 39-27 में அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு சொல்கிறான் அவன் பீரிக்கிற ஓனா என்று சொல்றார். और उसे कहा गया है कि बिन्यामीन के बारे में कहा गया कि फाड़ने हारा हुंडार है वो। அவன் பீரிக்கிற ஓனாயாக இருப்பான். वो एक फाड़ने हारा हुंडार है। எதையும் அவன் பீறி போடுவான். जो किसी को भी वो फाड़ डालेगा। அவனுக்கு ஒரு பொறுமை இருக்காது. उसके पास एक धीरज கொடூரமான नहीं ஒரு रहेगा। குணம் நிறைந்தவனாய் இருப்பான். वो बहुत ही कठोर दिल का वो बहुत ही ஆனால் மோசேயின் காலத்திற்குள் அவன் வரும் பொழுது அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறினான். लेकिन जब वो मूसा के दिनों में आता है तो वो बहुत ही यहोवा का प्रिय बन जाता है। கோபக்காரனாய் இருக்கலாம், हम भी गुस्से वाले होंगे, பொறுமை இல்லாதவனாய் இருக்கலாம், हम भी धैर्य नहीं முறுமுறுக்கிறவனாய் रहेगा, இருக்கலாம், हम भी विलाप करते होंगे, எதையும் நம்ப முடியாதவனாய் இருக்கலாம். कोई भी विश्वास कुछ भी நம்முடைய विश्वास नहीं காலங்கள் करते எல்லாம் அப்படி होंगे। இருக்க கூடாது. हमारे समय सब ऐसा नहीं होना வாழ்க்கை है। மாற வேண்டும். हमारा जीवन बदलना है। பீரிக்கிற ஓனாயாக இருந்தவன் இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாறினான். फाड़ने हारा हुंडार के समान था, अब वो परमेश्वर यहोवा का प्रिय बन गया था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருங்கள். परमेश्वर का प्रेम रखने वाला அப்படிதான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். तभी हमारा प्रार्थना सुन தானியேல் पड़ेगा। 9:23 நீ எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. और दानियेल 9:23 में हम पढ़ते हैं कि तू मेरा प्रिय है, इसलिए तू जो भी मांगता है तेरा तुझे दिया கர்த்தருக்கு जाएगा। பிரியமானது என்ன கற்றுக்கொள்ளணும். परमेश्वर का प्रिय क्या है उसे हमें समझना है। எபேசியர் 5:10 வாசிக்கிறோம். एफेसियों का पुस्तक 5:10 में हम पढ़ते हैं அவருக்கு பிரியமானதை நீங்க சோதித்து பாருங்க. और उसके जो भी प्रिय है वो आप जांच के देखिए। முதலாவது அழைக்கப்பட்டவனுடைய வழி வாய்க்கும். पहली बात तो है उस जिसे बुलाया गया उसका काम கர்த்தருக்கு सफल होगा। பிரியமானுடைய வழி வாய்க்கும். और दूसरी बात जो है और जो परमेश्वर के प्रिय है மூன்றாவதாக उसका काम அவன் सफल அவன் होगा। எப்படிப்பட்டவன்? और तीसरा बात वो कैसा है, அவருக்கு சித்தமானது 14ஆம் வசனம் பாபிலோனிலே செய்கிறார். और उनकी इच्छा के अनुसार वो बाबुल में करता है। எங்கே அவருக்கு சித்தமானதை செய்கிறார்? वो कहाँ पर उसका इच्छा के अनुसार பாபிலோனிலே करता है? செய்கிறார். वो बाबुल देश में करता है। பாபிலோன் என்றால் குழப்பம், கலகம், கலவரம், ஒரு நிம்மதி இல்லாத இடம் என்று அர்த்தம். और बाबिलोन नामक शहर बोले तो उसमें शंकाएं भरे हैं, उसमें बहुत सारे युद्ध और बहुत सारे लड़ाई झगड़ा वाला वो शहर है या देश சமாதானமே है। இருக்காது, எப்பவும் குழப்பம் இருந்துட்டே இருக்கும். वहाँ पर कोई समाधान नहीं रहता है, हमेशा एक அங்க शंकाएं भरे ஒரு रहते हैं। மனுஷன் அங்கே இருக்கிறான், தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். वहाँ पर एक परमेश्वर का मनुष्य वहाँ पर அவன் है। அந்த இடத்திலும் தேவனுக்கு சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். और उस जगह पर भी परमेश्वर का इच्छा क्या है वो जानकर उसके हिसाब से वो चल रहा है।
நீங்கள் இருக்கிற இடம் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், आप जिस जगह पे है वहाँ पर शांति नहीं होगा, எப்பொழுதும் பிரச்சனை நிறைந்த இடமா இருக்கலாம், हमेशा समस्याओं से भरा होगा, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கலாம், आपके जो भी परिस्थितियां हैं वो आपके आपके सिद्ध नहीं होगा। சூழ்நிலை எப்படி இருந்தாலும் लेकिन चाहे कैसा भी परिस्थितियां हैं, ஜெயிப்பவன் தான் கிறிஸ்தவன், उसे जीतने वाला ही मसीह का है, அவன் தான் கிறிஸ்தவன்। वही मसीह का व्यक्ति சூழ்நிலையை है। ஜெயிக்கணும், परिस्थितियों को जीतना है। சூழ்நிலை நமக்கு எப்போ சாதகமா வருது, எப்போ அவருக்கு சுத்தமானதை நம்ம செய்யறது, और जो हमारा परिस्थिति है वो हमारे समित कैसा आएगा, हम उसे कैसे बदलेंगे। சூழ்நிலையை நம்ம சாதகமாக்கணும், हमारे परिस्थितियों को हमारे तरफ बदलना है। வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक पहला अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में இங்கே நான் பைபிள் வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான்। और यहाँ पर हम ये पढ़ते हैं कि वो प्रभु के दिन आत्मा में आ गया। இங்கே யோவானை குறித்து நான் வாசிக்கிறோம், यहाँ पर योना के बारे में हम पढ़ते हैं, அவனை பத்மு தீவுல, பத்மு என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுல ஜனங்கள் இல்லாத இடம், ரெண்டாவது அது எப்பயும் தண்ணீர் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும், தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும், ஒரு ஈரமான இடம், அந்த இடத்துல தனிமையாக இருக்கிறார்। यहाँ पर पतमूस नामक एक टापू में जहाँ पर हमेशा पानी रहता है, वो बहुत गीलापन रहता है, वहाँ पर वो रहता அந்த है। இடத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் தனக்கு சாதகமாக்கி கொண்டார்। वही जगह को प्रेरित योना जो है वो अपनी ओर वो ले लेता है। ஆகையால் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான்। इसीलिए पहला अध्याय 10वां वचन में हम ऐसा पढ़ते हैं कि वो परमेश्वर के दिन में वो आत्मा में हो गया, சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி கொண்டார்। और उसके परिस्थितियों को वो अपनी ओर खींच लिया। என்ன நடந்தது? वहाँ पर क्या हुआ? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், और परमेश्वर की आवाज को उसने தேவனுடைய सुना, வெளிப்பாட்டை அவன் அவிதமாய் கண்டடைந்தான்। और परमेश्वर के प्रतिज्ञा को उसने देख लिया, அருமையான व्यवस्था को। வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகத்தை அவன் எழுதினான்। एक प्यारा सा एक पुस्तक जो प्रकाशित वाक्य है उसे लिखने लगा। சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கி கொள்ளணும், और हमारे जो परिस्थितियां हैं वो अपने आप अपनी ओर खींच लेना है। ஜான் பனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு 4 நூற்றாண்டுக்கு முன்பாக இருந்தார்। और बनियन। जॉन बनियन करके एक परमेश्वर का दास एक बहुत ही प्राचीन काल में रह रहा था, एक ऐतिहासिक था। அந்த நாளிலே அவரை சிறையிலே போட்டு அவரை வேதனைப்படுத்தினார்। और उन दिनों में उसे बंदी गृह में डाल के उसे बहुत दुख पहुंचाते थे। அதை குறிப்பிட்ட சபையை சேர்ந்தவர்கள் போப்பாண்டவருக்கு உகந்தவர்கள் தான் ஊழியம் செய்யணும், மற்றவங்கள ஊழியம் செய்ய முடியாது। और जो पोप के हैं उनके जो लोग हैं वही लोग जो सेवा कर सकते हैं, और कोई सेवा नहीं कर सकते। இவர் ஒரு சுதந்திர சுயாதீன ஊழியக்காரர்। और ये जो है वो आजादी के एक परमेश्वर के दास இவர் थे। ஊழியம் செய்தனால இவர் கொண்டு போய் ஜெயில போட்டாங்க। और इन्हें ये सेवा कर रहे थे, इसलिए उन्हें जाके बंदी गृह में डाल दिया गया। அந்த நேரத்தில் தான் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகத்தை அவர் எழுதுகிறார்। और उसी समय पर वो एक यात्रा के बारे में एक पुस्तक लिखता है। மிக அருமையான புத்தகம், வேதாகமத்துக்கு அடுத்த ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது, மோட்ச பிரயாணம்। और बहुत ही अच्छा एक पुस्तक है, वो एक कहवा का एक मुक्ति का एक यात्रा करके लिखा गया தேவன் है। அவருக்கு சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் நிறைய காரியங்களை சொன்னார்। ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்பாக ஒருவன் எப்படி இருக்கிறான், அவன் கிறிஸ்தவனான பிற்பாடு அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது, அவன் எப்படி போய் மோட்சம் சேருகிறான்। और उसके बारे में परमेश्वर उसे बहुत सारा दर्शन देते हैं कि एक मसीह के जीवन में किस तरह रहता है, उसका यात्रा किस तरह रहता है, वो क्या क्या सहता है करके सब कुछ लिखा गया है। பைபிள் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, அவருக்கு சித்தமானவன் பாபிலோனிலும் செய்வான்। और पवित्र शास्त्र यही कहता है कि उनकी इच्छा के अनुसार जो करता है वो அவருக்கு बाबिलोन की ओर சித்தமானதை जाता है। பாபிலோனிலும் செய்வான்। और उनका ही अच्छा के अनुसार वो बाबुल देश में भी करेगा।
முதலாவது அழைக்கப்பட்டான், पहली बात तो उसे बुलाया गया, இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான், दूसरी बात तो परमेश्वर மூன்றாவது का பாபிலோனிலே प्रिय था। இருந்தாலும் அவருக்கு சித்தமானது செய்ய வேண்டும் என்று அவன் அறிந்து செய்தான். அவன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். तीसरी बात तो वो बाबुल में भी रहता था, लेकिन परमेश्वर का इच्छा क्या है करके वो जानकर उसने अपना कार्य किया और उसका कार्य सफल हुआ। மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். तीसरी बात मैं कहकर समाप्त करता हूँ। ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 24वां अध्याय, 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். उत्पत्ति का पुस्तक 24वां अध्याय 21वां वचन ले கர்த்தர் लीजिए। என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு அவன் மௌனமாய் இருந்தான். और परमेश्वर मेरे यात्रा को सफल करेंगे कि नहीं करके वो चुपचाप सोच रहा था। அமைதியாய் இருக்கிறான். वो बहुत ही शांति से था। எலியேசரை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर एलिएजेर के बारे में இந்த पढ़ते हैं சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். और ये संभव जो है हम सभी जानते हैं। காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் பார்த்து அப்படியே அமைதியா இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். எல்லாம் அவிதமாய் ஒன்று ஒன்று கரெக்டாய் நடந்து கொண்டு வருகிறது. और ये कार्य सब देख रहा है, ये कार्य सब कुछ अपने आप पर सीधी तरह से ठीक ठाक जा रहा है। தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம் ஜெபித்து அனுப்பும் பொழுது அவன் ஜெபத்திலே சொன்ன அந்த வார்த்தைகளை எப்பொழுது அவன் நினைவு கூறுகிறான். और जब उसके मालक जो दास अब्राहम जो है, जब उसके सिर पर हाथ रखकर प्रार्थना करते हैं, जब बोलते हैं वो सोचता है। ஆதியாகமம் 24:40 ஆபிரகாம் ஜெபித்து ஒரு நல்ல விசுவாச வார்த்தையை சொல்லி அந்த தேவ மனுஷனை அனுப்பி வைக்கிறார். और अब्राहम उत्पत्ति का पुस्तक 24:40 में अब्राहम जो है उसके ऊपर हाथ रखकर प्रार्थना कर उसे एक विश्वास भरा एक बातें कहकर उसे भेजता है। நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு கூட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். जिसके सामने मैं चलता आया हूँ वह तेरे संग अपने दूत को भेजकर तेरी यात्रा को सफल करेगा। தூதனை அனுப்புவார். तुझे दूत भेजेगा। எனக்கு விசுவாசம் இருக்கிறது. मुझे विश्वास है ஒரு காரியம் வாய்க்கும். तेरा काम सफल करेंगे। விசுவாசம் நிறைந்தவனாய் அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைகள் அவனுடைய மைண்ட்ல எலியேசருடைய மைண்ட்ல உட்கார்ந்து இருக்க வேண்டும். विश्वास भरा जो बातें कहकर वो जब उसे भेजते हैं तो वो विश्वास भरा बात उसके दिमाग में बैठ गया होगा। நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மௌனமா ஏன் இருக்கிறான் என்றால் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறதே। क्योंकि ये जो भी होने वाला संभव देखकर वो चुपचाप है, इसका मतलब वो सारे संभव ऐसे ही हो அந்த रहा है। ஊரிலே இவ்வளவு காரியங்கள் சரியாய் நடக்கிறது என்றால் என் எஜமானுடைய விசுவாசம் வீணாகவில்லை, அவன் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அருமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் எலியேசருடைய உள்ளத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது। और इसका ये चुपचाप है क्योंकि उसको पता है कि मेरे दास का जो प्रार्थना है वो व्रत नहीं गया है, उसके विश्वास के अनुसार सब कुछ सही तरीके से चल रहा है। ஆகையால் 24ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே எலியேசர் சொல்கிறான், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார்। इसलिए 24वां अध्याय 56 में हम पढ़ते हैं कि यहाँ पर एलिएजेर कहता है कि परमेश्वर ने मेरी यात्रा को सफल किया है। கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார்। यहोवा ने मेरी यात्रा का सफल किया है। அவன் மௌனமாக இருந்தான்। उसने वो चुप बैठा था। ஆபிரகாமுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை தொட்டது। अब्राहम के प्रार्थना जो है उसके கிரியை செய்து கொண்டிருப்பதை அவன் கவனிக்கிறான்। उसके दिल को भरा और परमेश्वर क्रिया करते आ रहे वो देखा। இவருக்குள் விசுவாசம் எழும்ப ஆரம்பித்தது। अब उसके अंदर जो विश्वास भी बढ़ता गया। கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார்। तब उसने कहा कि परमेश्वर ने मेरे यात्रा को सफल किया है। தேவனுடைய வார்த்தைகளை யார் ஒருவன் விசுவாசித்து அதன் பிரகாரமாக அவன் நினைக்கிறானோ செயல்படுகிறானோ அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்। जो कोई भी परमेश्वर के बातों को समझकर उसे विश्वास करता है, उनके प्रकार चलता है, वो परमेश्वर उनके कार्यों को सफल करता है। 3 காரியங்களை நான் சொன்னேன்। 3 कार्यों को मैंने आज आपसे बांटा। எசேக்கியாவை போல அணை கட்டி அந்த அணையை அவிதமாக தண்ணீரை எருசலேமுக்கு நேராக திருப்புகிறவனுடைய வழியை அவன் செய்வதை கர்த்தர் வாய்த்தார்।
एजेकिया राजा ने जो उस बहते हुए नदी पर सोते बांधकर उसे वहां पर उस देश यरूशलेम देश में भेजा गया था, उसने परमेश्वर की इच्छा के अनुसार किया, इसलिए उसके कार्यों में सफल पाया। தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலேயே அவிதமாய் கீஹோ என்று சொல்லக்கூடிய அந்த பாய்ந்து ஓடுகிற நதியாகிய பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை முதலாவது நீங்கள் அவிதமாக பெற்றிருக்க வேண்டும், அதை நிறைவாக்க வேண்டும். परमेश्वर के बच्चे, आपके जीवन में भी वो गीहोन नदी के जैसा अभिषेक आपको भी पवित्र आत्मा का अभिषेक परिपूर्णता से आपको भी पाना है और उसे भी आप दूसरों को बांटना। அது உங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல, அது சபைக்கு, தேசத்திற்கு, ஊழியத்திற்கு, விசுவாசிகளுக்கு அது போதுமானதா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை அபிஷேகித்தார். और उसे अपने लिए नहीं लेकिन अपने परिवार के लिए, अपने लोगों, देश के लोगों, कलीसिया के लोगों की ओर बांटने के लिए वो विशेषित रूप से हमें वो ஆவியானுடைய நிறைவை நீங்கள் நிறைவாக்கணும். वो आत्मा जी का जो अभिषेक है उसे परिपूर्ण करना है. அந்த நிறைவை நீங்கள் அவிதமாய் பயனுள்ளதாக வெளிப்படுத்த வேண்டும். और उसे परिपूर्ण करने पर उस परिपूर्णता को आपको पूरी तरह से நிறைந்து ஆண்டவரே தேசத்தை, சபையை, ஊழியத்தை, ஆண்டவரே ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை, தேவையுள்ளவர்களை, தாகமுள்ளவர்களை தொடுங்கள் என்று ஆவியானோட ஒத்தாசையோடு ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். और अभिषेक से, आप पवित्र आत्मा से भरपूर होकर परमेश्वर अपने दासों को, अपनी कलीसिया को, अपने लोगों को, परमेश्वर यहाँ के सारे विश्वासियों को आपको आशीर्वाद करना है करके हमें प्रार्थना करना। அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவரும் கொர்நேலிய வீட்டிலே ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பினது போல கர்த்தர் உங்களை நிரப்புவார், குடும்பத்தை நிரப்புவார், உங்கள் வீட்டார் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தேவன் உங்களுக்கு தந்த அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நீங்கள் செய்வதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். इसी तरह, इसीलिए जैसे कुरनेलियों के घर को परमेश्वर ने अभिषेक से आशीर्वाद किया, उसी तरह आपके परिवार को, आपके आजू बाजू के सारे लोगों को परमेश्वर आशीर्वाद कर कर और आपके आत्मा में आपको परिपूर्णता देकर आपके कार्यों में सफल देगा। இரண்டாவதாக அழைக்கப்பட்டவனுடைய வழிவாய்க்கும். दूसरी बात, जो जिसे बुलाया गया है उसके कार्यों में सफल पाते हैं। परमेश्वर को जो प्रिय भाता है उसके कार्यों में वो सफल पाता है। பாபிலோனிலும் குழப்பம் நிறைந்த இடத்திலும் தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்கிற மனுஷனுடைய வழியும் வாய்க்கும். और बाबुल जैसा शंकाएं भरा और युद्ध भरा एक देश में भी परमेश्वर की इच्छा के अनुसार चलने वाला व्यक्ति का भी कार्य सफल पाएंगे। எலியேசர் போல விசுவாசம், ஆபிரகாமை போல விசுவாசம் நிறைந்த தெய்வ பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது உங்களுடைய பிரயாணம், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और एलियेसर जैसा विश्वास और अब्राहम जैसा विश्वास भरे जो पवित्र परमेश्वर के दास जब हम दिखाई देते हैं तो हमारा कार्यों को परमेश्वर सफल करेंगे और परमेश्वर हमें आशीष करेंगे। காலையிலே எப்படி இருக்கீங்க? इस सुबह के समय पर आप किस तरह हो? உங்களுடைய காரியங்கள் அவிதமாய் வெறுமையாய் இருக்கிறதா? आपके काम ऐसे ही व्रत हैं क्या? கர்த்தர் உங்களுடைய வழியை, உங்களுடைய செயலை, உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். परमेश्वर आपके कार्यों में, आपके यात्रा में, आपके मार्गों में, आपके कामों में, सभी कुछ में आपका सफल देंगे। உங்களுக்கு ஆவியின் நிறைவு தேவை. आपको एक आत्मा का परिपूर्णता की जरूरत है। தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய், பிரியமானவர்களாய், அவருக்கு சித்தமானதை எல்லா சூழ்நிலையிலும் செய்யக்கூடியவர்களாய் காணப்படும். परमेश्वर के बुलाए गए लोगों में से और परमेश्वर के प्रिय बातें लोगों में से होकर उनकी इच्छा के अनुसार चलकर हमें आशीष पाना है। ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசம் நிறைந்தவர்களாய் காணப்படும். ना केवल प्रार्थना करना है लेकिन विश्वास भरे व्यक्ति रहना है। கர்த்தரால் கூடாது ஒண்ணுமே. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். परमेश्वर की ओर देखकर हम प्रार्थना ஆண்டவரே, करेंगे। இந்த காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று நாம் கேட்கலாம். परमेश्वर मेरे कार्यों को आशीर्वाद कीजिए करके हम पूछेंगे। தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும்.
परमेश्वर के आत्मा हमें भरना है। ஆண்டவரே அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாளிலே இறங்கினதான அந்த வல்லமையை இந்த காலையிலே நிரப்பட்டும் என்று परमेश्वर उन दिनों पे वो पेंतकोस्त के दिन में उतरने वाला वो सामर्थ्य आज सुबह के समय पर हमारे ऊपर उतरना है। நம்ம எல்லாரும் ஒரு கவியை பாடி நாம் ஜெபித்து முடிக்கலாம்। हम सभी एक गीत गाकर हमें समाप्त करेंगे। உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே। உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே। ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே। ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே। ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே। உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தன் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே। நாம் ஜெபிப்போம்। सभी प्रार्थना करेंगे। அன்பின் நேச பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் தயவு கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்। हमारे प्रिय अच्छे पिता, आपके दया प्रेम अनुग्रह के लिए காலையிலே எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்। सुबह के समय पर हमारे साथ आपने ஆவியானுடைய நிறைவு ஒத்தாசை எங்க இருக்கிறதோ அங்கே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் கவனித்தோம்। आत्मा जी का सहायता और परिपूर्णता जहाँ कहीं भी है वहाँ पर कार्यों को सफल करते हो। ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணும், ஆவியானுடைய நிறைவு எங்களுக்கு வேணும்। आत्मा जी का सहायता, उनका परिपूर्णता हमें அந்த जरूर ஆவியின் நிறைவை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நிரம்பி வழிய வேண்டும்। और वो आत्मा जी का वो परिपूर्णता हमारे அது जीवन में पूरा अनेகருக்கு होकर बहना है। தேசத்திற்கு ஊழியத்திற்கு சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அது பிரயோஜனமாய் மாற वो வேண்டும்। अनेक सारे देशों में, वो कलीसिया में, वो विश्वासियों को प्रयोजित होना है। எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவரே நீங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம் அதை பயனுள்ளதாக மாற்றுங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனத்தை உருவாக்குங்க। आपने जो हमें दिया गया पवित्र आत्मा को वो इस्तेमाल करने के लिए परमेश्वर उपयोगिता बदलिएगा और हमें वो आत्मा में भरपूर होकर प्रार्थना அழைக்கப்பட்டவன் करना है। கர்த்தருக்கு பிரியமானவன் ஆண்டவரே உமக்கு சித்தமானதை ஆண்டவரே சூழ்நிலைமை சாதகம் இல்லாவிட்டாலும் செய்கிறவனுடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணினீர்। और जो परमेश्वर का प्रिय भाता है, परमेश्वर का से बुलाया गया है, वो परमेश्वर की इच्छा के अनुसार चलता है और उनके कार्यों को आप सफल करते हैं। எலியேசரை போல ஆபிரகாமை போல விசுவாசம் நிறைந்த தேவ பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே। एलीसिया जैसा, अब्राहम जैसा विश्वास भरे बच्चे बनाइएगा हमें। நாங்கள் சொல்லுகிற எங்களுடைய வாயினுடைய அறிக்கைகள் எங்களுடைய விசுவாசத்தை அது தூண்டட்டும்। हम जो कहते हैं वो हमारे मुंह से निकलने वाला हर एक शब्द हमें विश्वास की ओर அந்த लेकर வார்த்தைகள் जाना என்னுடைய है। இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படட்டும் ஐயா। वो हमारे बातें सभी हृदय के गहराई से யார் निकलना யாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வாய்க்காமல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பல காரியங்களை நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக, நிரப்புவீராக, இந்த வார்த்தைகள் प्रयोजनमाई मार्चवीरा। जिस किसी के भी काम में सफल नहीं है, जो भी नष्ट की ओर जा रहे हैं, ये बातें उन्हें छूकर परमेश्वर आत्मा जी उन्हें छूकर उन्हें वो उपयोगित करना है, वो सहायता कीजिएगा। आपने हमारे साथ बातें किया उसके लिए हम धन्यवाद எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம்। सारे महिमा आदर स्तुति आप ही இயேசு को देते கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே। यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता। ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
दोबारा आपको हम बधाई देते हैं। ஒரு வந்து நாட்களில் செல்லும் एक दूसरे के लिए हम इन दिनों में प्रार्थना உங்களுக்கு करें। அருமையானவர்களுக்கு அதை அனுப்புங்க ये आपके प्रिय लोगों से आप ये அநேகர், वीडियो शेयर कीजिएगा। உங்களுடைய உங்களுடைய மொபைலை நீங்க நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க आपके मोबाइल को अच्छे कार्यों के लिए आप उसे उपयोग कीजिए। அநேகர் வசனங்கள் எல்லாம் போடுவதை நான் பார்க்கிறேன் अनेक लोग प्रभु के वचन बांटने में मैं देखता அதோடு हूँ। கூட இதையும் மற்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க उसके साथ साथ ये वीडियो को भी दूसरों से शेयर कीजिए। இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க और अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया उसे सब्सक्राइब कीजिए। ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आपको आशीष करेंगे। இயேசுவின் நாமத்தில் ஆமென் आमीन।